Hi friends, நாம் பார்க்க போகிற திரைப்படம் பிரிட்ஜெட் ஜோன்ஸ் மேட் அபவுட் த பாய், டைரக்டட் பை மைக்கேல் மோன்ஸ். ஸ்க்ரீன் பிளே வந்து ஹெலன் ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க, டான் மேசர், அபி மோர்கன்றவங்க பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் பிரிட்ஜெட் ஜோன்ஸ் மேட் அபவுட் த பாய் பை ஹெலன் ஃபீல்டிங்ன்றவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜெட் ஜோன்ஸான்ற கேரக்டரில் ரெனி ஜெல்வேல் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஹியூஜ் கிராண்ட்டு, எமா தாம்சன், செல் எக்ஃபேட், லியோ உட்ஃபால் மற்றும் காலின் ஃபிர்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர் தான். ஸோ இந்த 4 கேரக்டர் வச்சு தான் இந்த படமே வந்து மூவ் ஆகுது. ஒன்று வந்து பிரிட்ஜெட் ஜோன்ஸ், மிஸ்டர் வலிகரா வந்து சித்வெட் எஜிஃபோர் நடிச்சிருக்காரு. ராக் ஸ்டாரை வந்து லியோ உட்ஃபால்ன்ற நடிச்சிருக்காரு. ஹியூஜ் கிராண்ட் வந்து டேனியல் கிளவர்ன்ற நடிச்சிருக்காரு. இந்த 4 பேர் இதை சுற்றி தான் படம். காலின் ஃபிர்த்லாம் வந்து கொஞ்சம் வருவார். ஸோ இந்த 4 பேரை வச்சு தான் இந்த படமே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 57-60 வயசு ஆகிற ரெனி ஜெல்வர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜெட் ஜோன்ஸாக நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஒரு விடோவாக வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ இந்த 2 பசங்க வந்து இவங்க வந்து பில்லின்னு ஒருத்தவங்க, மேபல்னு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பான். ஸோ இவங்க வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் கான்டாக்ட் இருக்கும், ராக் ஸ்டார்ன்றவங்க கூட ஒரு கான்டாக்ட் இருக்கும், ஹியூஜ் கிராண்ட் கூட டேனியல்ன்ற கேரக்டரில் கான்டாக்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 பேர்கிட்ட இவங்க வந்து எப்படி டேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றதான் காமெடியாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு காமெடி, ரொமான்ஸ் காமெடின்னு சொல்கிறாங்களா, அந்தளவுக்குலாம் ஒன்றும் காமெடியாக இல்லை. இந்த பிரிட்ஜெட் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராக் ஸ்டாரை வந்து லவ் அஃபர் வரும். அவன் வந்து சின்ன பையனாக இருப்பான். அவன் வந்து லவ் பண்ணுவான், கிஸ் பண்ணுவான், கிட்டத்தட்ட இன்டர்கோர்ஸ் லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவளுக்கு வந்து பெரிய அட்வென்ச்சராக இருக்கும். அடுத்தது ஹியூஜ் கிராண்ட்டு, அவர் கான்டாக்ட் அவ்வளோ இருக்காது. அடுத்து இந்த பொண்ணோட ஸ்கூல் டீச்சர் வந்து மிஸ்டர் வலிகர் வந்து அஃபரில் இருப்பார். ஸோ இப்போ இந்த 3 பேருக்குள்ள செகண்ட் ஹாஃபில் வந்து யார் கூட வந்து இவங்க க்ளோஸ் ஆகிறாங்க, இவங்க வந்து அந்த ஸ்கூல் ட்ரிப்லாம் போவாங்க இந்த பொண்ணுக்கு பசங்களுக்காக. ஸோ அந்த ஸ்கூல் ட்ரிப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த டீச்சர் கூட ஆஃபர் நடக்குதா, இல்லை ஹியூஜ் கிராண்ட் கூடவா, ராக் ஸ்டார் கூடவா அப்படின்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. வயசான காலத்தில் இது மாதிரி அம்மா பையன் மாதிரி இருக்கும் ராக் ஸ்டாரும் பிரிட்ஜெட் ஜோன்ஸ்ன்ற கேரக்டரில் ரெனி ஜெல்வர்கு. அதெல்லாம் நல்லாவே இல்லை. இதே மாதிரி தான் இந்த பேபிகளில் யாரோ பேபிகள் குழந்தைன்னு பார்த்தா நிக்கோல் கிட்மன், அவங்களும் ஒரு 60 வயசு கேள்வி. அது வந்து ஒரு இன்டர்னை வந்து லவ் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. ஐடியா ஆஃப் யூலையும் அதே மாதிரி தான். ஆனியாத்வே அது பரவாயில்ல, ஒரு 45 வயசு அது மாதிரி. இதில் வந்து ரொம்ப மோசம். 2 பேருமே 60 வயசு கிட்டே இருக்கிறவங்க வந்து இது மாதிரி சீனில் நடிச்சிருக்காங்க, இது மாதிரி படத்தில் நடிச்சிருக்காங்கன்றது அது பார்க்கறதுக்கே ஆய மாதிரி இருக்குது. இந்த ரெனி ஜெல்வர் இருந்தாலும் நடிச்சிருந்தாங்க. இது கதை வயசாக படம் வந்து போராக தான் இருந்தது, ஒன்றும் ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த படம் வந்து ஒரு சுமார் படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட போர்னு கூட சொல்லலாம். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெனி ஜெல்வர் வயசானாலும் மொக்கையாக தான் இருந்தாங்க இந்த படத்தில். அவங்க வந்து 80ஸ்லேருந்து நடிச்சுருந்தாங்க, 80 எண்டுலேருந்து நடிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த படம்லாம் நல்லா பிரிட்ஜெட் ஜோன்ஸ் இதெல்லாம் காமெடியாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காமெடிலாம் சொல்ல முடியல, கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.